2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்குநேரியில் சின்னத்துரை என்ற மாணவர் படிப்பில் கெட்டிக்கார மாணவரை வீடு புகுந்து வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியது சாதி வெறி கும்பல்கள். அது மட்டுமல்ல, கடந்த 12ஆம் தேதி 11ஆம் தேதி என்று கேள்விப்படுகிறேன், மதுரை மேற்கு பகுதியில் அழகர் சாமி என்ற இளைய தலித் இளைஞர் 8 உயர் சாதி கும்பல்களால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். மதுரையில் அதை கண்டித்து திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு தோழமை இயக்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றன. நாங்கள் ஏன் கேட்கிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். நீதியரசர் சந்திரனுடைய அந்த ஆணைய அறிக்கை அதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அது என்ன சொல்லுது? பள்ளி மாணவர்கள் சாதிய அடையாளங்களை கொண்ட கையில் கயிறுகளை கட்டக்கூடாது, நெற்றியில் திலகமிடக்கூடாது. இது போன்று சாதிய வன்மத்தோடு வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்க வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், முற்போக்கு தலைவர்களுடைய பாடங்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சாதிய கண்ணோட்டம் இல்லாத. ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமையில் ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு பள்ளி பாட புத்தகத்தில் முதல் பக்கத்தில் இருக்கு. ஆனா அந்த முதல் பக்கத்தை விட்டுட்டு தான் இந்த ஆசிரியர்லாம் பாடம் நடத்துறாங்களோ அப்படின்ட்டு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அதுல முதல்ல சொல்லிட்டான் தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்ட்டு. அப்ப யாரெல்லாம் தீண்டணும், யாரை தீண்டக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்க திராணி இல்லாத இந்த திராவிட மாடல் அரசை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுவும் என்னன்னா, இன்னைக்கு நான் கேட்கிற பெலிக்ஸும் சாத்தான்குளத்தில் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது உடனடியாக இங்கே உள்ள அமைச்சர்கள் ஓடோடி போய் அவருடைய வீட்டுக்கு ஆறுதல் சொன்னார்களா இல்லையா? அவருடைய வழக்கை இன்னைக்கு நடத்தி இன்னும் இன்னைக்கு காவல் ஆய்வாளர்கள் எல்லாம் சிறையில் இருக்காங்களா இல்லையா? தொடர்ச்சியாக தலித் மக்கள் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் போது மட்டும் இங்க உள்ள அமைச்சர்கள், இங்க உள்ள மந்திரிமார்கள், இங்க உள்ள அதிகாரிகள் ஏன் மெத்தனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி.